வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஓகே, ஸோ இன்றைக்கி லீவு. எல்லாருக்கும் முதல்ல ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகே, எல்லாம் ஹாப்பியாக கொண்டாடுங்க. நாங்களாம் சின்ன வயசில் போகும்போது ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க, சாப்பிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி லட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி சுதந்திர தினம்ன்றதால நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், பாரத பிரதமர் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பார். அதனால் நல்ல வேலை நாளைக்கு வேறு லீவு, இல்லைன்னா நாளைக்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அதனால் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஏறும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம 100 ஜிகாவாட் நியூக்ளியர் பவரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும் 2047 அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம பவர் செக்டார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருந்து போயின்னு இருக்குது. இவர் இன்றைக்கி சொன்னது எல்லாமே பார்த்தா என்ன சொல்கிறது, இப்போ எல்லா ஸ்டாக்கையும் தூக்கி மேலே போடுறதுக்குன்னே சொன்ன மாதிரி இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த பவர் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா இந்த என்டிபிசி, பிஹெச்எல் இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாம் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, ஓகே, ஏற்கனவே அவன்லாம் வந்து கீழே போயிருப்பான். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்நேரம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம பிரதமர் சொன்னதுக்கு நாளைக்கு எல்லா ஸ்டாக்கும் பிச்சுன்னு போயிருக்கும் போல் இருக்குது. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா பாவம், அவங்களுக்குலாம் ஒரு பால் வார்த்தை மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி காத்து நின்றவங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து கீழே வரைக்கும் நின்று இருக்குது. ஸோ இது வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறது, காத்துன்னு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அருமையான நியூஸாக தோணும். ஓகே, அப்படியே இறங்கி கீழே போயிருக்கிறான். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு இவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஓகே, ஸோ அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் செக்டர்ஸில் வந்து பிளான்ட் ஒரு 8 பிளான்ட் போடுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 வருஷத்தில் 8 பிளான்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் போயிருக்குது. ஸோ அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ செமிகண்டக்டர் செக்டார்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹெச்சிஎல், பிஇஎல், வேதாந்தா, டாடா எலக்ஸி, ஸோ இவங்க ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மண்டே கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா? இது மேலேயும் கொஞ்சம் கண்ணு வைக்கலாம். ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு, ஒரு 1 crore யூத்துக்கு வந்து ஏஐ ட்ரைனிங் கொடுக்கணும், நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ட்ரைனிங் ஹப்பாக நம்ம இருக்கணும் நம்மளுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி 1 crore யூத்துக்கு வந்து ஏஐ ட்ரைனிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஆளுங்களே வந்து ரோபோட்டிக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணுறது, ஸோ கண்ட்ரியை மேலே கொண்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங், அதுலேயும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுல வந்து நல்ல குவாலிட்டியாக இம்போர்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. அது பாருங்கள், அதனுடைய ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இது ஓகே, இங்கே பார்த்தோம்னா இப்போ நாளைக்கு என்ன நிலவரம்னா, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாம் இறங்கிருக்குது. ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நாளைக்கு மண்டே வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏன்னா பார்த்தோம்னா அவர் சொன்னது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், இவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் 2047 அப்படின்னு சொல்லியிருந்தார். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு 100 ஜிகாவாட் நியூக்ளியர் பவருக்குள்ளே. ரெண்டாவது செமிகண்டக்டர் செக்டார்ஸ்லேயும் வந்து சொல்லியிருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா பிஎல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப படுத்துன்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. அவன் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி வந்தான், கொஞ்சம் லாபம் பண்ணி கொடுத்தான், திரும்ப இப்படி கீழே வந்தவன் கொஞ்சமாக வந்து இப்படி இருக்கான். ஸோ இப்போ நம்ம பிரதமர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ செமிகண்டக்டர் செக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ப்ளஸ் 8 பிளான்ட் வந்து அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதனுடைய இதுக்கப்புறம் இது நல்லா போகுதா மேலே எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ லாங் டேர்முக்கு வந்து அவர் சொன்னது பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ லாங் டேர்மில் நீங்கள் இதையும் பார்க்கலாம். ஓகே, பொறுத்திருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் சொன்னோம். அதில் பார்த்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரீஸு, யூபிஎல்லு அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்னு பார்த்தோன்னா நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா, பதாஞ்சலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி ஃபுட்டெல்லாம் பாவம் இங்கே வாங்கினவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இன்றைக்கி மோடி வந்து ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. எவ்வளோ தூரம் பாருங்கள். அடாடாடாடாடா இதை நம்ம ஜனங்க எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் இறக்கி விட்ருக்குதுங்க. எப்பத்துலேருந்து 2025 போட்டு அடின்னு அடிச்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 48% மேலே இறங்கிருக்குதுங்க. ஸோ இந்த 48% மேலே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் ஃபுட் ப்ராசஸிங்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவர் பண்ணியிருக்கலாம், அதனால் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தாலும் ஓகே, நீங்கள் இதெல்லாம் ஒரு கண்ணு வைங்க. பதாஞ்சலி பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம மோடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறத்துக்கு உண்டான வெளியே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்தது இது வாங்கினவங்கலாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவருடைய நியூஸை கேட்டாவது நீ ஏறியோ இல்லையோப்பா, இன்றைக்கி எங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார், அதுக்காவது அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாவது ஏறுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. ஸோ அதுக்காவது ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டர்ஸில் நம்ம இன்னும் நியூ டெக்னாலஜிலாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நியூ டெக்னாலஜியில் புதுசாக டிஃபென்ஸ் ப்ராடக்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக ட்ரோன் வந்து அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லை, வர்றதை நம்ம டிஃபென்ஸ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது அளவுக்கு, அதை திரும்ப அடிக்கிற அளவுக்கு வந்து பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. அப்போ டிஃபென்ஸ் செக்டர்ஸும் வந்து ரொம்ப காலமாக அப்படியே உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி இருந்தது. அதுதான் நீங்கள் பிஇஎல் கூட பார்த்தீங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜி, ஹெச்ஏஎல், பிஇஎல் இவங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுவாங்க. இன்னொன்று க்ரீன் எனர்ஜியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பவர் செக்டார்ஸு இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ நியூக்ளியர் பவரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ரினியூவல் எனர்ஜியும் வந்து மேலே வரணும்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய இது பார்த்திங்கன்னா அதானி எனர்ஜி, டாட்டா பவரு, கெயிலு, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கெயின் ஆவாங்க. இப்போ போய் பார்த்தோம்னா இங்கே ஸோ இதில் பார்த்தோம்னா ட்ரோன் டெஸ்டினேஷன் ஒருத்தன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தவன் தான். நான் மண்டே வந்து இவனை கொஞ்சம் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்மால் ஸ்டாக்காக இருந்தாலும் ஓகே, அவன் வந்து எங்கே இருந்தவன் 420 இது படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி இங்கே படுத்துன்னு இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து நாளைக்கு என்ன விடிவு காலம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ட்ரோன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் மேலேயும் கொஞ்சம் கண்ணு வைங்க. ஓகே, அதுவும் வந்து பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் மொத்தமாக சரிஞ்சு போயிருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஏதோ நம்ம பிரதமர் வந்து அதுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஏறுதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம பிஇஎல் பார்த்தோம், அதுவும் வந்து ரொம்ப இருந்தது. பாரத் எலக்ட்ரானிக்ஸு, பிஹெச்எல் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி தான் ட்ரோன் டெக்னாலஜியும் பார்க்கலாம். அடுத்தது நம்ம டூரிசம் பற்றியும் வந்து சொல்லியிருக்கிறாரு. டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸு, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸு இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மேலே போகிறதுக்கு உண்டான கொஞ்சம் வழி இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் இறங்குச்சு, கொஞ்சம் இவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துக்குது. இப்போ இன்னும் மேலே போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நம்மளுடைய கல்ச்சர் இதை எல்லாத்தையும் நம்ம வெளியே கொண்டு போகணும், எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸில் வந்து முக்கியமானது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ பவர் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நியூக்ளியர் பவரும் சொல்லியிருக்கிறாரு. இது ஆனால் 2047 பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டேர்மில் இதை போட்டிருக்கிறாரு அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் கண்டிப்பாக முக்கியமாக பார்க்கலாம். அதே சமயத்தில் க்ரீன் எனர்ஜியும் பார்த்திங்கன்னா அதானி க்ரீனு, டாட்டா பவரு இதெல்லாம் ரொம்ப விழுந்து போயிடுது. ஸோ இவங்களதும் மண்டே வந்து பார்க்கலாம்.
ஓகே. அண்ட் செமிகண்டக்டர் பிளான்ட்டு பை 2 இயர்ஸ்னா நான் கொஞ்சம் ஐடி செக்டார்ஸும் வந்து ஏஐ ரிலேட்டடானதும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஐடி செக்டார்ஸு ப்ளஸ் செமிகண்டக்டர் செக்டார்ஸு. ஸோ இது அண்ட் கன்சியூமர் கூட்ஸுன்ற மாதிரி எஃப்எம்சிசி வந்து நம்மளே பார்த்துருப்போம். ஐடிசி எல்லாமே வந்து கீழே இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்கு பண்ணுறதும் சொல்லியிருக்காரு. டிஃபென்ஸ் செக்டார்ஸும் வந்து மேலே போகணும். அண்ட் டூரிசம், ஸோ ஐஆர்சிடிசி, ஓகே, ஐடிசி ஹோட்டல்ஸு, ஓகே, அண்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி அவர் ஹை விஷனில் வச்சுருக்கிறாருங்க. ஃபார்ச்சூன் 500 நம்ம பேங்க்ஸு ஃபார்மா கம்பெனியும் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து நல்லா இந்த 500 கம்பெனிக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் சைனா மாதிரி எல்லா வேலைக்கும் இப்போ ஒரு பொருள் பார்த்திங்கன்னா சைனாவில் எந்த வேலைக்கு வேணாலும் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. குவாலிட்டினா இந்தியாவுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியில் ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, ரொம்ப சூப்பரான விஷயம், உமன் எம்பவர்மெண்ட்டு நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேலேயே அனௌன்ஸும் பண்ணியிருக்கிறாரு. 1/3 ஸ்டேட் அசம்பிளிலையும் சென்ட்ரல் அசம்பிளிலையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம குடும்பத்தை பற்றியும் அவங்கள குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறாங்க அதை பற்றி நல்லா தெரியும். அதனால் உமன் வந்தாலும் ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அது நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இதுதான். நீங்கள் மண்டே வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். மண்டே மட்டும் இல்லை, லாங் டேர்முக்கு இதை கவனத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் வரைக்கும் பட்ஜெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்சதெல்லாம் ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இது மேலே ஒரு கண் வச்சுங்க. இல்லை ஆல்ரெடி வாங்கினவங்க கொஞ்சம் எதிர்பார்த்து இருக்கலாம். ஓகே, என்னடா அது வாங்கிட்டு இப்படியே வச்சுட்டு இருக்கோமே. ஓகே, ஸோ மறுபடியும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே மக்களே. ஓகே, உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா.